கண்டிப்பாக பிபிசிஎல் தான், பாரத் பெட்ரோலியம். இது டாட்டா உப்பு தானே? எஸ், ஆஷிர்வாத் ஆட்டா. போரோ ப்ளஸில் ஷேர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது. எல்லாருக்கும் பெரிய ஹை. வெல்கம் டு ஸ்டாக்ஸ் லேப் எபிசோட் 5. இந்த ஸ்டாக்ஸ் லேப்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி வைப்போம். இது வரைக்கும் 4 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம பென்னி ஸ்டாக்ஸ் வாங்கணும், ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணோம், அண்ட் ராகேஷ் ஜன்ஜினோட போர்ட்ஃபோலியோ காப்பி அடித்தோம். லாஸ்ட் எபிசோடில் 1% மந்த்லி இன்கம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபார்ம் பண்ணோம். இன்னைக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமானது, ஆக்சுவலி கொஞ்சம் பர்சனலும் கூட. இன்னைக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண போகிறேன். பட் எப்படி கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் அனலைஸோ, டெக்னிக்கல் அனலைஸோ, பிஸ்னஸ் அனலைஸோ, ஏன் கம்ப்யூட்டர் கூட நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, எதுவுமே பார்க்க போகிறது கிடையாது. வாட் இஃப் ஐ ஒன்லி இன்வெஸ்ட் இன் கம்பெனிஸ் ஐ லிட்டரலி யூஸ் எவ்ரி சிங்கிள் டே? இதான் சேலஞ்ச். இன்ஃபேக்ட் நான் காலையில் எழுந்திரிச்சு யூஸ் பண்ண டூத் பேஸ்ட்டில் ஆரம்பிச்சு நைட்டு தூங்குறது வரைக்கும், இன்ஃபேக்ட் இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற அந்த ஃபோனில் இருக்க அந்த இன்டர்நெட் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் லிஸ்டட் கம்பெனி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மேகி அப்படிங்கிறது நெஸ்லே இந்தியா கீழே வரும், கோல்கேட் இந்தியா கீழே வரும். நம்ம யூஸ் பண்ணுற ஜியோ வைஃபை பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ கீழே, ரிலையன்ஸ் கீழே வரும். கண்டிப்பாக நம்ம நிறைய பேர் வீட்டில் ஆரோக்கியம் மில்க் யூஸ் பண்ணிருப்போம், அதுவுமே ஒரு லிஸ்டட் கம்பெனி தான். என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. அந்த மாதிரி எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருந்துகிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியன்ஸ் நம்ம ரொம்ப லாயலாக இருந்துகிட்டு இருப்போம் ஒரு பிராண்டுக்கோ ஒரு கம்பெனிக்கோ. மற்ற கண்ட்ரிஸ் கம்பெனி மாதிரி இருக்கிறதுலே பிராண்ட் ராயல்ட்டி அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ பெப்சி கோக் அப்படி 2 ட்ரிங்க் இருந்துகிட்டு இருக்குல்ல, இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பெப்சி உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அப்புறம் எங்கே போனாலும் பெப்சி மட்டும் தான் வாங்குவீங்க. இல்லை ஃபஸ்ட்டு உங்களுக்கு கோக் பிடிச்சிருச்சு அப்படின்னா எங்கே போனாலும் கோக் மட்டும் தான் வாங்குவீங்க. ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் மென்டாலிட்டியே அப்படி தான். நீங்கள் நகைக்கடை யோசிச்சு பாருங்கள், ஒரு நகைக்கடையில் நீங்கள் வாங்குவீங்க, அவ்வளோதான், அந்த நகைக்கடை தான் லைஃப் லாங் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்தியனுக்கு பார்த்தீங்கன்னா பிராண்ட் ராயல்ட்டி அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் எக்கச்சக்கமான லிஸ்டட் கம்பெனிஸோட பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி பேஸில் கன்சியூம் பண்ணிருக்கோம், யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம ஏன் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த வீடியோட கான்செப்டே, கான்டெக்ஸ்டே. ஏன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, கன்சிஸ்டன்ட் லெஜெண்டாக இருந்துகிட்டு இருக்கு. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிகேட்ஸ் கணக்காக கன்சிஸ்டன்ட்டாக மேலே போயிட்டு இருக்கு. கன்சிஸ்டன்ட்டாக ஒவ்வொரு வருஷமும் அட்லீஸ்ட் 13-14% CAGR கொடுத்துருக்கு. HDFC பேங்க் நம்ம ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வீட்டில் அக்கௌண்ட் வச்சிருப்போம். நம்ம இந்தியன் ஹிஸ்டரியிலேயே மோஸ்ட் கம்பவுண்டட் மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் தான். நெஸ்லே இந்தியா, நெஸ்லே நம்ம கண்டிப்பாக வீட்டில் நிறைய ப்ராடக்ட் நம்ம வச்சிருப்போம். நெஸ்லே இந்தியா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 15 வருஷத்தில் 10x ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. சரி, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் ஸ்டாக்ஸ். இதை தாண்டி ப்ரொஃபஷனல் ஸ்டைல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பீட்டர் லிஞ்ச், வாரன் பஃபெட், இவங்க 2 பேரும் பெரிய லெஜெண்ட்ஸ் நம்ம ஷேர் மார்க்கெட்லேயே. இவங்க 2 பேரும் நான் முக்கியமான கூட்டம்னு சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வாரன் பஃபெட், நெவர் இன்வெஸ்ட் இன் அ பிஸ்னஸ் யூ கான் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு ஒரு செக்டர் பற்றியோ ஒரு பிஸ்னஸ் பற்றி போதுமான நாலேஜ் இல்லை அப்படின்னா, கம்ப்ளீட்டாக தெரியல அப்படின்னா அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடவே கூடாது. ஸோ ஒரு ப்ராடக்ட் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் என்ன எப்படி ஒரு கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 60% தெரியும். ஸோ அதில் நம்ம தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி, பீட்டர் லிஞ்ச், இன்வெஸ்ட் இன் வாட் யூ நோ வாட் யூ ஓன். அதாவது அதே தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் மேகி சாப்பிட்றீங்க அப்படின்னா மேகி வந்து நெஸ்லே கீழே வரும். ஸோ அந்த மேகி என்ன ப்ராடக்ட் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், இந்தியாவில் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணிருக்காங்க, கண்டிப்பாக லாங் டேர்மில் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு நாலேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ எதை பற்றி தெரியுமோ அதில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ என்னென்ன ஷேர்ஸ் இருந்துகிட்டு இருக்கு, எவ்வளோ நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், எதில் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி கடைசி நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போது. அண்ட் எப்போவும் சொல்ல டிஸ்க்ளைமர் தான், நான் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக. இதில் வந்து நீங்கள் கற்றுக்கணுமே தவிர நீங்கள் ஃபாலோ பண்ணிடக்கூடாது. அதாவது நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் டு பி ஆனஸ்ட், கிச்சனில் என்னெல்லாம் இருக்குன்னு சத்தியமாக எனக்கே ஃபுல்லாக தெரியாது. ஸோ என்னோட ஒய்ஃபோட ஹெல்ப் பண்ணதை எடுத்துக்க போகிறேன். வாங்க கிச்சனில் போய் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, நான் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் இருக்கோ அதில் எடுத்தேன். ஓகேயா, ஆஷிர்வாத் ஆட்டா இல்லைனா சன்ஃபீஸ்ட் பிஸ்கட்ஸ் ஆர் சன்ஃபீஸ் அந்த ஏதாவது ஒன்று. ஆஷிர்வாத் ஆட்டா இருக்கு, எடுத்தாத. ஆஷிர்வாத் ஆட்டா ஐடிசி ஷேர் கீழே தான் வரும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக நிறைய பேர் ஐடிஸ்னால சிகரெட் கம்பெனி நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இவங்க FMCG மூலமாக ஆல்மோஸ்ட் 25,000 crores ரெவன்யூ இப்போ ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. இது இன்னும் அதிகமாக தான் போகுது. அது மட்டும் இல்லை, 2 கோடி இந்தியன்ஸ் டெய்லி பேசிஸில் ஆஷிர்வாத் ஆட்டா யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஷேர் டு இன்வெஸ்ட். ஷேர் நம்பர் 1 ITC. வேற என்ன, டாடா டீ, டாடா ரெட் எதாலும் ஓகே. டாடால டாடா சால்ட் இருக்கு நம்மகிட்ட. சரி, எடுத்தாங்க. இது டாட்டா உப்பு தானே? ஆமா, இது டாடா சால்ட் தான். உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் 10 கிச்சனில் 9 கிச்சனில் இந்த உப்பு தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்தியாவில் அதிகமாக செல் ஆகிற உப்பு பார்த்தீங்கன்னா இதுதான். மேகி இருக்க கிச்சனில் மேகி இல்லாமல மேகி நெஸ்லே இந்தியா ஷேர் கீழே வரவங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி ரீசெண்டாக நான் காஷ்மீர் போயிருந்தேன். அங்கே அவ்வளோ மழை, உச்சியில் கூட மேகி மட்டும் தான் கிடைக்கும். மேகியை ஃபுட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்களே, அது உண்மையில உண்மைதான் போல. அண்ட் கெஸ் வாட், டெய்லி பேசிஸில் 2.5 crores இந்தியன்ஸ் இந்த மேகி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ நெஸ்லே இந்தியா டெஃபினட் ஷேர் டு பை. ஆரோக்கிய மில்க் இருக்கு, அதானே யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஆரோக்கியா பால் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கா நீங்கள் யோசிக்கலாம். எஸ் இருக்கு. அந்த கம்பெனி பேர் ஹட்சன் அக்ரோ. ஆக்சுவலி தமிழ்நாடு பேஸ்டு கம்பெனி தான், பட் இந்தியாவிலே லார்ஜஸ்ட் பிரைவேட் டைரி செக்டர் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி தான், ஆரோக்கியா தான். அதாவது ஹட்சன் அக்ரோ தான். அதானி ஷேர் ஒன்று வாங்குவோமா, அதானி வில்மர்க்கில் தான் ஃபார்ச்சூன் ஆயில் வரும். ஃபார்ச்சூன் ஆயில் இருக்கா வீட்டில்? ஃபார்ச்சூன் ஆயில் இல்லை, கடலை எண்ணெய் தான் இருக்கு. சரி, பிரிட்டானியா பிஸ்கெட் இருக்கா? பிரிட்டானியா பிஸ்கெட் இருக்கு, இப்போ தான் வாங்கினோம், ஆஃபரில் வாங்கினோம் பண்ணிக்கிறேன். பிரிட்டானியா இதுவும் எஃப்எம்சிஜி கம்பெனி தான், இதுவும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கு. பிரிட்டானியா இருக்காங்களே, ஒவ்வொரு செகண்டும் எவ்ரி செகண்ட் 1500 பிஸ்கட் பாக்கெட் செல் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய ரெக்கார்டில். டாபர் ஹனி இருக்கா? டாபர் ஹனியில் லைன் ஹனி வேணா இருக்கு. ஸோ இதை டாபர் ஹனின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹனி, இந்த டாபர் அப்படிங்கிற கம்பெனியும் நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட் லிஸ்ட் ஆயிருக்கு தான். இந்த டேட் சிரப்பில் டாபர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க, விச் இஸ் ஹியூஜ் ஆக்சுவலி. அண்ட் இது நானே சொல்லிடுறேன், மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிமார்ட்டில் தான் வாங்குவோம். டிமார்ட்டும் இந்தியன் ஷேர் மார்க்கெட் லிஸ்ட்டாக இருக்க ஒரு கம்பெனி தான். ஸோ டிமார்ட்டும் இந்த ஷேர் நம்ம ஆட் பண்ணிப்போம். சரி, இப்போ நம்ம பர்சனல் கேர்க்குள்ள போக ஆரம்பிக்கலாம். கிச்சனில் கொஞ்ச நேரம் ரெண்டதுக்கு இப்படி ஆயிடுச்சு. எப்படி தான் சமைக்கிறாங்களோ இப்போ கிச்சனில் இருந்து. வெயில் சொல்ல ஞாபகம் வருது, போரோப்ளஸ் பவுடர் இருக்கா? இருக்கே. போரோப்ளஸில் ஷேர் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது. இமாமி அப்படிங்கிற கம்பெனி கீழே வரும். ஆக்சுவலாக நீங்கள் போரோப்ளஸோட நவரத்ன ஆயில், அந்த நவரத்ன ஆயில் பார்த்தீங்கன்னா அந்த இமாமி கம்பெனி கீழே தான் வரும். இந்தியாவிலே டாப் செல்லிங் கூலிங் ஆயில் பார்த்தீங்கன்னா அந்த நவரத்ன ஆயில் தான். கோல்கேட் பேஸ்ட் தானே யூஸ் பண்ணுறோம். ஆமாம், கோல்கேட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கே தெரியும், கோல்கேட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் லிஸ்டாக இருக்க கம்பெனி தான். ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, இந்தியாவில் 50% பேஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்கேட் தான். எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது, பட் 50% மார்க்கெட் ஷேர் கோல்கேட் ஒருத்தவங்க வச்சிருக்காங்க. சரி, இப்போ நான் சொல்கிறது ஏதாவது இருக்கான்னு சொல்லு. டவ் சோப், சர்ஃப் எக்ஸல், ரின், சர்ஃப் எக்ஸல் இருக்கு. சர்ஃப் எக்ஸல் இருக்கா? வெம்மோ இருக்கு. ஓ சூப்பர். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹச்எல் கீழே வரும், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கீழே தான் வரும். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் தான் நம்ம இந்தியோட மார்க்கெட் எஃப்எம்சிஜியோட ஜெயிண்ட். ஸோ அவங்களை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்தியாவில் இருக்க 10ல் 9 வீடில் அட்லீஸ்ட் ஒரு ஹச்எல் ப்ராடக்டாக இருக்கும். அவ்வளோ பெரிய கம்பெனி இது, அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. கோத்ரேஜில் ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோமா? சிந்தால் சோப்பு, குட் நைட் யூஸ் பண்ணுறோம். குட் நைட் யூஸ் பண்ணுறோமா? ஆமாம். இந்த குட் நைட் இருக்குல்ல, இந்த குட் நைட் தான் இந்தியாவில் நம்பர் 1 பெஸ்ட் செல்லிங் ஃபார் மஸ்கிட்டோ ரெப்பலண்ட். மார்க்கெட் ஷேர் எவ்வளோ தெரியுமா? 75%. அண்ட் இந்த குட் நைட் எந்த ஷேர் கீழே வரும் அப்படின்னா கோத்ரேஜ் கன்சியூமர் ஷேர் கீழே வரும், எஃப்எம்சி செக்டர். இப்போ நான் சொல்கிறதுல ஏதாவது இருக்கா பாரு. ஹெட் அண்ட் ஷோல்டர், ஜில்லட் ரேசர். நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு தானே யூஸ் பண்ணுறோம். இல்லையே, டவ் யூஸ் பண்ணுறோம். அப்படியா? சரி, ஹெட் அண்ட் ஷோல்டர்னா கூட பரவாயில்ல. ஜில்லட், இந்த ஜில்லட்டும் ஹெட் அண்ட் ஷோல்டரும் ஒரே கம்பெனி கீழே தான் வரும். ஜில்லட் இந்தியா கீழே தான் வரும். சஃபோலா, பேராஷூட் ஆயில். சஃபோலா என்ன? சஃபோலா நம்ம குக்கிங் யூஸ் பண்ணுற ஆயில். ஓகே, பேராஷூட் ஆயில் இருக்கா? பேராஷூட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பேராஷூட் சத்தியமாக ஷேர் மார்க்கெட் இல்லைன்னு சொன்னீங்கன்னா சத்தியமாக இருக்குது. ஆனால் இந்த பேராஷூட் ஆயில் தான் நாங்கள் பார்த்ததில்ல மார்க்கெட் ஷேர் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல பெஸ்ட். 80% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க ஹேர் ஆயிலில். கிச்சனில் நம்ம ஒரு 6 ஷேர் வாங்கிட்டோம். ஸோ இப்போ இந்த ஹவுஸ் அப்ளைன்சஸில் நம்ம ஒரு எத்தனை ஷேர் வாங்கியிருக்கோம்? இங்கேயும் அதே 6 தான். ஸோ 6 + 6 12 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம வாங்கியிருக்கோம், வெறும் என்னோட வீட்டில் மட்டும். ஃபஸ்ட்டு கிச்சன் பார்த்துட்டீங்க, ரெண்டாவது பர்சனல் கேர் பார்த்துட்டீங்க, மூணாவது நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் என்ன அப்படின்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரி. இது பார்த்தீங்கன்னா கண்ணால் நம்ம வீட்டில் பார்க்க முடியாது, பட் ஸ்டில் நம்ம வீட்டில் டெய்லி பேஸில் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஃபர்ஸ்ட் HDFC பேங்க், ரெண்டாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, மூணாவது ICICI பேங்க், நாலாவது பஜாஜ் ஃபைனான்ஸ். அண்ட் கண்டிப்பாக இந்த 4 கம்பெனிஸ்ல ஏதாவது 2 கம்பெனி நீங்களும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிருப்பீங்க. அண்ட் இந்த 4மே லிஸ்டட் கம்பெனிஸ் தான். இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா பேடிஎம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம UPI டிரான்சாக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். அதுவுமே ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆயிருக்கு தான். ஸோ நம்ம ஒரு பேங்க், ஒரு NBFC, ஒரு பேமெண்ட் பேங்க் எடுத்துப்போம். பேடிஎம், HDFC பேங்க், பஜாஜ் ஃபைனான்ஸ். நாலாவது நம்ம பார்க்க போகிறது டெலிகாம் இண்டஸ்ட்ரி. இதுவும் ரொம்ப ஈஸி தான். டெலிகாம் பொறுத்த வரைக்கும் ஒன்று நீங்கள் ஜியோ யூஸ் பண்ணுவீங்க, இல்லை வோடாஃபோன், இல்லைனா ஏர்டெல், 3ல் ஏதாவது ஒன்று தான். இதை தாண்டி நீங்கள் BSNL மேபி யூஸ் பண்ணலாம். இதனால் ஜியோக்கு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. ரிலையன்ஸ் ஒரு லிஸ்டட் கம்பெனி. அடுத்தது ஏர்டெல், பாரதி ஏர்டெல் அப்படிங்கிறது ஒரு லிஸ்டட் கம்பெனி தான், ஷேர் மார்க்கெட்டில் இருக்குதா. நீங்கள் தாராளமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நமக்கு ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 500 ரூபா போடுவோம்ல, அதை நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிங்க அப்படின்னா இங்கே விட்டதை மேபி அங்கே பிடிக்கலாம் லாங் டேர்மில். 5வது, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று, ஹோம் அப்ளையன்சஸ். எங்கள் வீட்டில் வோல்டாஸ் ஏசி நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா கிராம்டன் இருந்துகிட்டு இருக்கோம். வோல்டாஸ், கிராம்டன் இது ரெண்டுமே லிஸ்டட் கம்பெனி தான், ஷேர் மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருக்குதான். அதாவது வேர்ல்பூலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம். அதுவுமே ஷேர் மார்க்கெட் லிஸ்டட் இருக்க ஒரு கம்பெனி தான். ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரெண்டான கம்பெனி அப்படின்னா டிக்சன் டெக்னாலஜிஸ். வீட்டில் போட் ஸ்பீக்கர் இருந்துகிட்டு இருக்கு. அந்த போட் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா டிக்சன் டெக்னாலஜி நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு. ஸோ டிக்சன் டெக்னாலஜின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஹோம் அப்ளையன்சஸ்ல நம்ம 4 ஷேர் வாங்கியிருக்கோம். ஸோ ஓரளவு வரைக்கும் நம்ம ஒரு 19 ஷேர்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். அண்ட் நம்ம பார்க்க போகிற கடைசி செக்மெண்ட் என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட். ஆக்சுவலாக இந்தியன் கம்பெனிஸ் பார்த்தோம் அப்படின்னா மஹேந்திரா இருந்துகிட்டு இருக்கு, டிவிஎஸ் இருந்துகிட்டு இருக்கு, டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, அப்புறம் சில EV கம்பெனிஸ்லாம் இருந்துகிட்டு இருக்கு.
பட் அதுவுமே ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் கிடையாது. நாங்கள் யூஸ் பண்ணுற காருமே இந்தியன் கம்பெனி கிடையாது. பட் அது இந்தியன் கம்பெனி இல்லைனாலுமே அதில் போடுற ஃபியூல் இந்தியன் கம்பெனி தான். கண்டிப்பாக பிபிசிஎல் தான், பாரத் பெட்ரோலியம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 20 ஷேர்ஸ் வாங்கியிருக்கோம். என் வீட்டில் நான் சும்மா ரேண்டமாக ஒரு நாள் செக் பண்ணி பார்க்குறப்ப ஒரு 20 ஷேர்ஸ் நான் வாங்கிட்டேன். நான் அடுத்து சொல்கிறேன், நான் இன்னும் கொஞ்சம் சர்ச் பண்ணேன் அப்படின்னா, ஒரு 2 நாள் டைம் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா ஒரு 50 ஷேர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கலெக்ட் பண்ண முடியும். நீங்களும் உங்கள் வீட்டில் பாருங்கள் என்ன ஷேர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுங்கள். ஒரு 30 ஷேர் தான் உங்களால் கலெக்ட் பண்ண முடியும். அதில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 15 ஷேர் ஃபில்டர் பண்ணி, ஒரு 10 ஷேர் இன்னும் ஃபில்டர் பண்ணி 5 ஷேர் நீங்கள் இன்வெஸ்டே பண்ண முடியும். அந்த 20 ஸ்டாக் மட்டும் இல்லாமல் 21வது ஸ்டாக் இருந்துகிட்டு இருக்கு. அதுதான் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், BSE. இந்த கம்பெனி தான் ஷேர் மார்க்கெட், ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது அது நான் டெய்லி பேஸில் ஆக்சுவலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த கம்பெனியில் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்டும் பண்ணி வித்தின் ஒரு 1.5 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா 75% ரிட்டர்ன்ஸ்லாம் ஆல்ரெடி எடுத்துட்டேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த 20 ஸ்டாக்ஸில் நான் நிறைய ஸ்டாக்ஸில் ஸ்விங் ட்ரேட் ஆக்சுவலாக இப்போ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் HUL பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பல்க் இன்வெஸ்டிங் பண்ணிட்டேன். ஏன்னா மல்டி இயர் சப்போர்ட் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அதுலேயுமே நான் 40-50% மினிமம் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் என்னென்ன ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறேன், எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுறேன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே டிரான்ஸ்பரண்ட்டாக வீடியோ ஃபார்மேட்லையோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்லையோ ஸ்விங் கம்யூனிட்டியில் போஸ்ட்டாக மேக் பண்ணிருக்கேன். இன்கேஸ் என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்விங் கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒரு க்ளோஸ்ட் கம்யூனிட்டி. நான் பண்ண ட்ரேட்ஸ்லாம் நீங்கள் அதில் பார்க்க முடியும். இன்கேஸ் நீங்கள் ஸ்விங் ட்ரேட்ஸ்லையோ மார்க்கெட்லையோ சீரியஸாக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்விங் கம்யூனிட்டி லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கம்யூனிட்டி செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 மந்த் ட்ரை பண்ணி பாருங்க. சரி, கமிங் பேக் டு த டாபிக். ஸோ நம்மள இருக்க பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா. ஸோ நம்மகிட்ட 20 கம்பெனி இருக்குது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு கம்பெனியும் நம்ம 5000 இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஓவரால் நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிட்டோம். ஒவ்வொரு ஷேர்லையுமே 5000 இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுப்போம். இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மே 2025 இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ மே 2026 இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த போர்ட்ஃபோலியோ இண்டெக்ஸ் ஃபண்டை பீட் பண்ணதா அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம் பெஞ்ச் மார்க்காக வச்சு. ஸோ 2026 மேலே நான் இதே மாதிரி வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை பீட் பண்ணுச்சு அப்படிங்கிறத பற்றி ரிசல்ட் வீடியோ நான் போடுறேன். ஸோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. எக்ஸ்பெரிமெண்ட் 6 நான் உங்களை வந்து பார்க்குறேன். தென் குட் பை.